பாபத்துவம் அப்படின்னா என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ பாபத்துவம் எனப்படுவது ஒரு கிரகம் தான் நின்ற ஸ்தானத்தையும் தான் பார்க்கின்ற ஸ்தானத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பாபத்துவம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ பாபத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற கிரகங்கள். அப்போ சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும் இடத்துலேருந்து 3, 7, 10 போன்ற பார்வைகளால் சனி வந்து எந்தெந்த பாவங்களை பார்க்குறாரோ அந்த பாவங்களை கெடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு 4, 7, 8 போன்ற பார்வைகளால் கெடுப்பார். ராகு, கேதுக்கள் தான் நின்ற ஸ்தானத்தை கெடுப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த உதாரணம் பாருங்கள். இது வந்து ஒரு மேஷ லக்னமாகி சனி 11ல் உங்களுக்கு தனித்த ஆட்சியாகி சுப தொடர்பு இல்லாமல் லக்னத்தை பார்க்கும்போது லக்னத்தை கெடுப்பார். அதேமாதிரி சிம்மத்தை கெடுப்பார், விருச்சிகத்தை கெடுப்பார். செவ்வாயும் அதேமாதிரி தான் உச்சம் பெற்று தனித்து எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லாமல் பார்க்கும்போது லக்னத்தை கெடுப்பார். அதேமாதிரி சிம்மம் மற்றும் கடகத்தை கெடுப்பார். இன்னொரு உதாரணம் பாருங்கள். இங்கே சனி ராகு சேர்க்கை கன்னியில் இருக்குது. அப்போ கன்னி ஸ்தானத்தை கண்டிப்பாக கெடுப்பார். இங்கே ராகு கூட சேர்ந்து அதிக பாவத்துவமான சனி உங்களுக்கு 7வது பார்வையாக அவர் எந்த இடத்த பார்த்தாலுமே அந்த இடத்த கடுமையாக கெடுப்பார்.